பாரஞ்சித்தோட டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்சிருக்க தங்கலான் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்துல விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் தமிழ் சினிமால ஒரு ஆக்டரா இருக்காரு அப்படிங்கறதே அவ்வளவு ப்ரௌடா இருக்கு. இந்த ரோலை விக்ரம தவிர இந்தியால வேற எந்த ஆக்டராலையும் பண்ணிருக்க முடியாது. சேது, காசி, தெய்வ திருமகள்ல எல்லாம் விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கமல் சாருக்கு அப்புறம் தமிழ் சினிமால பெஸ்ட் ஆக்டர்னா விக்ரம் தான் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் கமல் சாரையே ஓவர்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. விஜய் ரஜினி எடுத்த பிடிச்சிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே கமல் சாரோட ஆக்டிங்க்கு யாராவது டஃப் கொடுக்குறாங்களா அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுறதே இல்ல. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் விக்ரம் கமல் சாரோட ஆக்டிங் ஓவர்டேக் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாத்துக்கும் வரும். த்ரீ டிராகன் டெம்ப்ளேட் ஒன்று எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கும். அந்த டெம்ப்ளேட்கான ஜஸ்டிஃபிகேஷன் தான் தங்கலான். விக்ரமோட ஆக்டிங், ரஞ்சித்தோட மேக்கிங், ஜிவி பிரகாஷோட பிஜிஎம், மூணு பேரும் யார் பெருசுன்னு பார்த்துருவோன்னு போட்டி போட்டுட்டு தெரிவிக்க விட்டுருக்காங்க. தங்கலான் ஒரு உண்மை கதை. ஃபர்ஸ்ட் டைம்ல கேஜிஎஃப்ல எப்படி தங்கத்தை எடுத்தாங்க, அதுக்கு தமிழ் ஆளுங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் படத்தோட மெயின் ஸ்டோரி. நீங்க ஒரு ஹிஸ்டாரிக் பிலிமை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஆனா ரஞ்சித்தோட ஸ்கிரீன் பிளே உங்களை ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்கு கொண்டு போயிடும். இந்த படத்தை ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் இல்லாம எடுத்திருந்தா மேபி ஒரு ஆகஸ்ட் 16, 1947 மாதிரி இல்ல அதர்வாவோட பரதேசி மாதிரி ஒரு நார்மலான படமா இருக்கும். ஆனா ரஞ்சித்தோட மேக்கிங் தங்கலான ஒரு பிரம்மாண்டமான படமா மாத்திருக்கு. இந்த கதையை இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரத்திங்கிற மாளவிகா மோகன் கேரக்டரை கொண்டு வந்திருக்காரு. அந்த போர்ஷன் எல்லாமே நமக்கு 1001 ஃபீல் கொடுக்குது. சொல்லப்போனா இந்த படத்தோட ஜானரே ஆல்மோஸ்ட் 1001 ஜானர் தான். படத்துல ஒரு அட்வென்ச்சர் போர்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு 1001 படத்துல ஒரு ஃபீலை கொடுக்குது. அப்புறம் கதை ரொம்ப பெருசுங்கிறதால எல்லாத்தையும் 3 மணி நேரத்துக்குள்ள அடக்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்த ரஞ்சித் ஸ்கிப் பண்ணிருக்காரு. ஒரு சீன்ல எல்லாம் சாப்பாடே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் தங்கத்தை தோண்டும் போது நிறைய கஷ்டப்படுவாங்க. அந்த சீன்ல எல்லாம் அவங்களோட எமோஷனை டீப்பா காமிச்சு ரஞ்சித் நினைச்சிருந்தா ஆடியன்ஸ் அள வச்சிருக்க முடியும். ஆனா அது எதுவுமே பண்ணாம முழுசா கதைக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி அவரோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு ஒரு டைரக்டரா கரெக்டான அவுட்புட்டை கொடுத்திருக்காரு ரஞ்சித். நெக்ஸ்ட் விஷுவல்ஸ், கலர் கிரேடிங், கிராபிக்ஸ்லயுமே படத்துல எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாமே பக்காவா இருக்கு. டைட்டில் கார்டுல படத்தோட கேஸ்ட் நேம் தான் மோஸ்ட்லி எல்லா படத்துலயும் அதிகமா வரும். ஆனா தங்கலான் டைட்டில் கார்டுல படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் நேம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் சியான் விக்ரம், பாரஞ்சித்தோட நேமே வரும். படத்துல நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் எப்படியும் நம்ம படம் ஃபுல்லா பார்க்க போறோம். பின்னாடி ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ் யாருன்னு தான் நமக்கு தெரியணும்னு சொல்லி அவங்களுக்கு டைட்டில் கார்டுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு ரஞ்சித். அப்புறம் தங்கலானுக்கு போகும்போது ஒரு கமர்ஷியல் படத்தை எதிர்பார்த்து போயிடாதீங்க. இது ஒரு ரியல் ஸ்டோரிங்கிறதால அங்கங்க ஸ்லோவான நரேஷன் இருக்கும். ஆனா எந்த சீனுமே போர் அடிக்கிற மாதிரி இருக்காது. 150 ரூபா 200 ரூபா கொடுத்து படம் பார்க்க போற ஆடியன்ஸ்க்கு தேவையான நிறைய என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் படத்துல இருக்கு. நிறைய இடத்துல காமெடி சீன்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பசுபதி போடுற கவுண்டர்ஸ், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஃபன்னா இருந்தது. சர்பேட்டால எப்படி வாத்தியார் ரோலோ அதே மாதிரி இந்த படத்துல ஒரு யூனிக்கான ரோல் நடிச்சிருக்காரு பசுபதி. நெக்ஸ்ட் தங்கலான் ப்ரமோஷன் அப்ப விக்ரம்க்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மீடியா பர்சன் அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. நான் இன்ஸ்டால கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணிருப்பேன். ஒரு சிறந்த நடிப்பை பயங்கரமா கொடுக்குறீங்க. இருந்தாலும் கூட அஜித், சூர்யா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பட்டாளத்தினுடைய அளவு உங்களுக்கு இல்லாம இருக்கு சார். அது நீங்க ரசிகர் பட்டாளம், என்னோட பட்டாளம் பத்தி உங்களுக்கு தெரியல. அவங்க நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்க. அவரு சொன்னதுதான் இன்னைக்கு தியேட்டர்ல நடந்திருக்கு. கோப்ராக்கு தியேட்டர்ல வந்த ரெஸ்பான்ஸ் விட இன்னைக்கு தங்கலானுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு ஆக்டர் அதிகமா கமர்ஷியல் படம் பண்றது இல்ல, அதிகமான பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கொடுக்கறது இல்லன்னு அவருக்கு ஃபேன்ஸே இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த இன்டர்வியூல விக்ரம் சொல்லியிருப்பாரு, எல்லா ஸ்டார்ஸ்லயுமே எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க இல்லாம எனக்கு ஜெனரல் ஆடியன்ஸ்ல நிறைய சப்போர்ட் இருக்கு. எனக்கு எவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கறத நீங்க ஆகஸ்ட் 15 வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நான் தியேட்டர்ல பார்த்து ரிலீஸ் பண்ணேன். ஃபேன்ஸ் சொல்றீங்கல்ல, ஃபேன்ஸ் இருக்கிறது ஒண்ணு, ஜெனரல் ஆடியன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ரசிகர்களும் என் ரசிகர்கள். விக்ரம்க்கு அடுத்து நல்லா நடிச்சிருந்தது ஹீரோயின் பார்வதி. யதார்த்தமா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. யதார்த்தமோட பீக்னு கூட சொல்லலாம். இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் அதிகமா போகும். பார்வதி விக்ரமோட பையனா நடிச்சிருந்தவர். அப்புறம் கிளைமண்ட்ங்கிற வில்லன் கேரக்டர் பசுபதி, மாளவிகா மோகன், படத்தோட மெயின் கேஸ்ட் எல்லாமே வேற லெவலா நடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் கிராபிக்ஸ்ல நிறைய அனிமல்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. சிறுத்தை பாம்பு கூட எல்லாம் சண்டை போற மாதிரி சில சீன்ஸ் வரும். அதுல எல்லாம் கிராபிக்ஸ் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அது முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்டுடியோ கிரீன் கங்குவா கிராபிக்ஸ்க்காக எல்லா காசையும் கொட்டிட்டு இங்க சுமாரான கிராபிக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பட் அதுவுமே அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கல. அடுத்தடுத்து சீன்ல இருக்க டென்ஷன்ஸ் கிராபிக்ஸை மறக்கடிச்சிருது. ஒரு சீன்ல மயில் வருது, அது பார்க்க நமக்கு கிராபிக்ஸ் சரியா இல்ல அப்படின்னா அடுத்த ஷாட்லயே கதை நம்மள அந்த கிராபிக்ஸ்ல இருந்து வேற இடத்துக்கு டைவர்ட் பண்ணிடும். சோ இந்த படத்துக்கு கிராபிக்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா தெரியல. நெக்ஸ்ட் இந்த படத்தோட இன்னொரு சேவியர் ஜிவி பிரகாஷ். ஹிஸ்டாரிக் பிலிம்னாலே கண்ணை மூடிட்டு ஜிவியை கேஸ்ட் பண்ணிடலாம். 1001ல என்ன ஃபார்ம்ல இருந்தாரோ அதே ஃபார்ம்ல தான் இந்த படத்துக்கும் மியூசிக் போட்டிருக்காரு.
சோ இந்த படம் சியான் விக்ரம் கெரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம். சில கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு மேபி இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாம போகலாம், பட் அவங்களுக்குமே 20% 30% தான் டிசப்பாயிண்ட் பண்ணும். 70% 60% அவங்களையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் இந்த படம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாக்கு ரொம்பவே புதுசு. சோ இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். கண்டிப்பா என்ஜாய் பண்ணி இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். சோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 4.5. இந்த படத்தை பத்தின உங்களோட ரேட்டிங்ஸ் தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.